ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோ ட்ராக்ஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நியூ கார் பையர்ஸ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் கார் பையர்ஸ் பொதுவாகவே என்ன பண்றாங்கன்னா, கார் வாங்கினோடனே அவங்க மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிபிஎஃப் பண்ணலாமா, இல்லை வந்து செராமிக் கோட்டிங் பண்ணலாமா, இல்லை வந்து அக்சசரிஸ் ஆட் பண்ணலாமா, இல்லை வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. இது எல்லாமே செகண்டரி தான். இம்பார்ட்டன்டான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதுதான் வந்து அண்டர்சேஸ் பெயிண்டிங், அது வந்து அண்டர்சேஸ் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லைன்னே சொல்லலாம். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, காரோட அவுட்டர் ஷெல் அண்ட் இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டா நம்ம போதும், நம்ம கார் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடும் நினைக்கிறாங்க. அது ரொம்பவே தவறு. அண்டர்சேஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லலாம். நிறைய கார் வந்து நீங்க ஷோரூம்ல இருந்து டெலிவரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து அண்டர்சேஸ் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணாத கார் வந்து நீங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல கூட வந்து பண்ணிடுங்க. அண்டர்சேஸ் பெயிண்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட கார் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னோட கார் டெலிவரி எடுத்து 1 year ஆகுது அண்ட் 7000 kilometer ரன் ஆயிருக்கு. நான் டெலிவரி எடுக்கிறப்ப அண்டர்சேஸ் பெயிண்டிங் பண்ணிட்டேன். பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ஜின்ல இருந்து வர அந்த பெண்ட் பைப்பை மட்டும் பண்ணாம விட்டுட்டாங்க. இப்போ நான் போய் உங்களுக்கு அந்த அண்டர்சேஸை காட்டுறேன். பண்ண இடம் எப்படி இருக்கு, பண்ணாத இடம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நீங்க வந்து பாருங்க. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரோட அண்டர்சேஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்சேஸ் பெயிண்டிங் பண்ணியாச்சு. எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. எந்த ரஸ்ட்டுமே இல்ல. நீங்க ஷோரூம்ல இருந்து எடுக்கிறப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதே மாதிரி தான் இன்னும் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த பெண்ட் பைப் நம்ம பார்க்கலாம். இது வந்து பண்ணாம விட்டுட்டாங்க. இது எவ்வளவு ரஸ்ட் ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க. ஜஸ்ட் 7000 kilometer தான் ரன் ஆயிருக்கு, அதுக்கே எவ்வளவு ரஸ்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்படியே நம்ம விட்டோம்னா அந்த பெண்ட் பைப்ல ஃபுல்லா ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க அந்த பெண்ட் பைப்பே ரீப்ளேஸ் பண்ற நிலைமைக்கு போயிடும். அதனால மெயினா அண்டர்சேஸ் கோட்டிங் பண்ணிருங்க. இப்போ வந்து நான் அண்டர்சேஸ் கோட்டிங் பண்ண போறேன், அந்த பெண்ட் பைப்புக்கும் பண்ண போறேன், ஏற்கனவே பண்ணது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கோட் கொடுக்க போறேன். இப்போ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து திரும்பி காட்டுறேன் அண்டர்சேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அண்டர்சேஸ் பெயிண்டிங் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு கீழே போய் நான் காட்டுறேன். கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளீன் ஆயிடுச்சு. அந்த ரஸ்டான ஏரியா எல்லாமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க மெயின்டைன் பண்ணாவே போதும், உங்களுக்கு எந்த டேமேஜும் அடியில் அண்டர்சேஸ்ல ஆகாது. அண்ட் கார் லைஃபும் நீங்க நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அண்டர்சேஸ் கோட்டிங் பண்ண வீடியோ நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது உள்ள எவ்வளவு ரஸ்டா இருந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் எல்லா காருக்கு அடியிலுமே இருக்கும். நிறைய பேர் வந்து காரை வந்து வாஷ் பண்ணுவாங்க, ஆனா அண்டர்சேஸை போய் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்பயா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இதை வாட்டர் வாஷ் பண்றப்பயோ இல்ல வந்து ஷோரூம்ல சர்வீஸ் கொடுறப்போ அண்டர்சேஸை பாருங்க எவ்வளவு ரஸ்டா இருக்குன்ட்டு. அப்படி ரஸ்டா இருந்துச்சுன்னா உடனே வந்து அண்டர்சேஸ் கோட்டிங் பண்ணிருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in your next video. Okay, bye.